வணக்கம். மஞ்சுளா தேவி முருகேசன் சாஃப்ட்வேர் ட்ரைனிங் சென்டர் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இந்த வீடியோவில் கோஆர்டினேட் சிஸ்டத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஏன் கோஆர்டினேட் சிஸ்டம், நம்ம எதுக்காக இதை பார்க்குறோம், அதை பற்றி கோஆர்டினேட் சிஸ்டம்னா என்ன, அதை பற்றி ஒரு வீடியோ தான் இது. ஓகேங்களா? ஸோ என்னென்னா, இப்போ ஆக்சுவலாக ரிவீட்டில் பார்த்தீங்கன்னா 2022 ஒரு புதுசாக ஒரு கோஆர்டினேட் சிஸ்டம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? இன்டர்னல் ஆர்ஜின். ஸோ அதை பற்றி நம்ம பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ரிவீட்லேயே 3 விதமான கோஆர்டினேட் சிஸ்டம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதை பற்றி பார்க்கும்போது தான் எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. ஃபஸ்ட்டு கோஆர்டினேட் சிஸ்டம்னா என்ன, அது எதுக்காக தேவை அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம்னா ஒரு வீடியோ போட்டால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த வீடியோ போடுறோம். ஓகேங்களா? இதே மாதிரி காமனாக யூஸ் பண்ணுற இதை பற்றி நம்ம பார்ப்போம். இன்றைக்கி கோஆர்டினேட் சிஸ்டம்னா என்னங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். அப்படின்னா என்ன, அதோட யூசேஜஸ் என்ன, சும்மா ஒரு ப்ரீஃபாக எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்களோட டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ரைட்டுங்களா? ஸோ இதிலே நான் சில விஷயங்களை மிஸ் பண்ணியிருக்கலாம், அதை நீங்கள் கமெண்ட்டில் தெரிவிங்க. ஃபியூச்சர் வீடியோவில் ஆட் பண்ணுறேன். இதே இந்த ஃபியூச்சர் வீடியோஸில் பார்த்தீங்கன்னா நம்ம எடுக்கிற சாஃப்ட்வேர் ஓரியன்டாக என்னென்ன கோஆர்டினேட் சிஸ்டம் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். உதாரணத்துக்கு ரிவிட்டில் என்ன யூஸ் பண்ணுறாங்க, E3D PDMSல என்ன யூஸ் பண்ணுறாங்க, AutoCADல என்ன மாதிரி கோஆர்டினேட் சிஸ்டம் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் பார்ப்போம். ரைட்டுங்களா? ஸோ இப்போ கோஆர்டினேட் சிஸ்டம் நான் சொல்லும்போது இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒரு பாயிண்ட் நான் மார்க் பண்ணுறேன். ரைட்டுங்களா? இது 100 மீட்டர்ஸில் இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகே. ஸோ 100 மீட்டர்ஸில் இருக்குன்னா எங்கேருந்து, இங்கேருந்து இருக்குதா, இங்கேருந்து இருக்குதா, இங்கேருந்து இருக்குதா, இங்கேருந்து இருக்குதா, இங்கேருந்து இருக்குதா, எங்கேருந்து 100 மீட்டர்ஸில் இருக்குது அப்படிங்கிறத நான் ஒரு ஸ்டார்ட் பாயிண்ட்டை நான் சொல்லணும். ரைட்டுங்களா? ரைட். இப்போ இதுதான் நான் ஸ்டார்ட் பாயிண்ட்டுன்னு வச்சுக்குவோம். ஓகேங்களா? மற்ற பாயிண்ட்ஸை நம்ம ரிமூவ் பண்ணிடுவோம். ஓகே. ஸோ இதுதான் ஸ்டார்ட் பாயிண்ட். ஓகே. ஸோ இதுலேருந்து 100 மீட்டர்ஸில் இருக்குதுன்னு நான் சொன்னேன்னா 100 மீட்டர்ஸுங்கும்போது ரேடியஸில் எப்படி வேணாலும் வரலாம். ஓகேங்களா? ஸோ இதில் எங்கே வேணாலும் இருக்கலாம். ஓகே. ஸோ 100 மீட்டர்ஸ்ன்னு சொல்லும்போது எனக்கு இந்த இடத்துலையும் வரலாம், ஏன்னா இதுவும் 100 மீட்டர்ஸ் தான், இதுவும் 100 மீட்டர்ஸ் தான், இதுவும் 100 மீட்டர்ஸ் தான் சரௌண்டிங்ஸில். ரைட்? அப்போனா டிஸ்டன்ஸ் 100 மீட்டர் நான் சொன்னது மட்டும் பத்தாது, இன்னொரு யூனிட்டே நான் இன்னொரு மெஷர்மெண்ட்டே சொல்ல வேண்டியது. டிஸ்டன்ஸுங்கிற மெஷர்மெண்ட்டை நான் சொன்னால் மட்டும் பத்தாது, இன்னொரு மெஷர்மெண்ட்டையும் சொல்லணும். ஒன்று ஆங்கிளை சொல்லணும். ஓகேங்களா? இதுக்கு என்ன ஆங்கிள் இருக்குது, அல்லது எக்ஸில் எவ்வளோ மூவ் பண்ணி போகணும், அதுலேருந்து ஒயில் எவ்வளோ மூவ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அப்படிங்கும்போது கோஆர்டினேட் சிஸ்டம்னு சொல்லும்போது நான் 2 டைமென்ஷன்ஸை நான் கொடுத்தேன்னா எனக்கு கோஆர்டினேட் சிஸ்டம் கம்ப்ளீட் ஆகும். இதுக்காக தான் கோஆர்டினேட் சிஸ்டமே யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா ஸ்பெசிஃபிக்காக நான் சொல்லணும் அப்படின்னா எனக்கு கோஆர்டினேட் சிஸ்டம் வேணும். இதை நான் லென்த்துன்னு சொன்னேன்னா எனக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் டிஸ்டன்ஸுன்னு சொல்லும்போது நான் கட்டாயம் எந்த டைரக்ஷனில் போகணும், எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணணும். டிஸ்டன்ஸ் மட்டும் சொன்னால் பார்த்தாது, எந்த டைரக்ஷனில் போகணுங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லணும். அதுக்கு தான் இந்த கோஆர்டினேட் சிஸ்டமே யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? அப்படின்னா கோஆர்டினேட் சிஸ்டம் சொல்லும்போது நான் ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்கே அப்படிங்கிறத சொல்லுவேன், எண்டிங் பாயிண்ட்டை நான் சொல்லுவேன். ஓகேங்களா? ஸோ குளோபலாக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஆரிஜின் பாயிண்ட்டுன்னு ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணியிருப்பாங்க. ஓகே. இதோட வேல்யூ 0,0ன்னு இருக்கும். ஓகேங்களா? இதை பேஸ் பண்ணி தான் எப்போதுமே கோஆர்டினேட் சிஸ்டம் வரும். ஓகே. 0,0ங்கிறது 2Dயில். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் கோஆர்டினேட் சிஸ்டம். அப்போனா எனக்கு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் வேண்டும். ஸோ இதுக்கு யூனிவர்சலான ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்குது. ஓகேங்களா? ஒரு ஆரிஜின். ஓகே. 0,0 கிடையாது, ஒரு ஆரிஜின் பாயிண்ட் இந்த பாயிண்ட்லேருந்து மெஷர் பண்ணுவோம். உதாரணத்துக்கு நீங்கள் திருச்சியில் இருக்கீங்க, திருச்சியிலேருந்து புதுக்கோட்டை போகணும் அப்படின்னா திருச்சியிலேருந்து புதுக்கோட்டைக்கு இவ்வளோ கிலோமீட்டர் இந்த டைரக்ஷனில் இருக்குது. ரைட்? ஓகே. அல்லது இன்னொரு கோஆர்டினேட் சிஸ்டமும் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? அதை நம்ம பின்னாடி சொல்கிறேன். இப்போ இது 2Dக்கு நான் 2 எக்ஸ் அண்ட் ஒய் அல்லது டிஸ்டன்ஸ் அண்ட் ஆங்கிள் நான் சொல்லுவேன். ஓகேங்களா? 3Dயாக இருந்தால் ஹைட் வேறு நான் சொல்லணும். அப்படின்னா 3வது கோஆர்டினேட் சிஸ்டம். ஓகேங்களா? ஸோ 2Dயை பொறுத்தவரை நான் 2 கோஆர்டினேட் சிஸ்டம் யூஸ் பண்ணியிருப்பேன், எக்ஸ் அண்ட் ஒய் அல்லது ஈஸ்ட் அண்ட் நார்த். ஓகேங்களா? ஓகே. இதே 3Dயாக இருந்துச்சுன்னா 3வது கோஆர்டினேட் சிஸ்டம் யூஸ் பண்ணுவேன், இசட் அண்டு அப். ரைட்டுங்களா? ஸோ ஏன்னா நான் இந்த காம்போனண்ட்டில் இப்போ இதில் இதுவும்
அடுத்த இதுவும் ஒரே ஹைட்டில் இருக்குதா அப்படிங்கிறத நீங்கள் சொல்லணும் 3Dயாக இருக்கும்போது. ஓகேங்களா? ஸோ அப்போ நான் 3Dயில் போகும்போது நான் 3 கோஆர்டினேட் சொல்லுவேன். XYZ அல்லது ஈஸ்ட் நார்த் அப். இந்த 3 வேல்யூமே நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். கொடுத்தீங்கன்னா தான் அந்த கோஆர்டினேட். ஸோ கோஆர்டினேட்னால் நான் எங்கேருந்து ஆரம்பிக்கிறேங்கிற பாயிண்ட்டை நான் சொல்கிறது தான் கோஆர்டினேட் சிஸ்டம். ஓகே, எந்த பாயிண்டில் இருக்கிறேன் அப்படின்னா எனக்கு ரியல் டைம் கோஆர்டினேட் சிஸ்டம் வேணும். அதுதான் ரிவிட்டில் சர்வே பாயிண்ட்னு சொல்கிறாங்க. நம்ம ரிவிட்டை பற்றி டிஸ்கஸ் பண்ணும்போது நம்ம சொல்லுவோம். ரைட்டுங்களா? ஸோ இப்போ இந்த கோஆர்டினேட் சிஸ்டம் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம கோஆர்டினேட் சிஸ்டம்னும் போது ரொம்ப குழம்புறாங்க. ஃப்ரெஷர்ஸ், எக்ஸ்பெஷலி ஃப்ரெஷர்ஸ். ஸோ ஆனால் யூஜியில் படிச்சிருப்பாங்க, பட் அது கோஆர்டினேட் சிஸ்டங்கிறத படிச்சிருப்பாங்க. ஆனால் அதனால் எதனால் கொடுக்குறோம் என்னங்கிறது யாருக்குமே தெரியாது. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து நான் கோஆர்டினேட் சிஸ்டம் பற்றி சொல்லணும்னு நினச்சேன். ஓகே, ஸோ அடுத்து இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், கோஆர்டினேட் சிஸ்டம் இன்ஜினியருக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுறாங்களா? சொல்லுங்கள். இன்ஜினியர்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணுறாங்களா? கிடையாது, எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஈவன் லேமேன், அதாவது வேலைக்கு தெரியாத ஒன்றுமே படிக்காத கூட யூஸ் பண்ணுறான். யாரெல் ஓகே எப்படி யூஸ் பண்ணுறாங்க? மொபைலில் யூஸ் பண்ணியிருக்காங்க. வாட்ஸ்அப்பில் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா எங்கேப்பா இருக்குன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? உங்கள் லொக்கேஷனை ஷேர் பண்ணுப்பா, அல்லது என் லொக்கேஷனை ஷேர் பண்ணுறோம் போகணும். அந்த லொக்கேஷன் எப்படி வேலை செய்யுது? இந்த கோஆர்டினேட் சிஸ்டம் பேஸ் பண்ணி தான், லாங்கிடியூட் லேட்டிடியூடை பேஸ் பண்ணி தான். அதனால் கோஆர்டினேட் சிஸ்டம்ங்கிறது நம்ம எல்லாருமே டே டு டேல யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். பட் அது என்னன்னு தெரியாமல் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ரைட்டுங்களா? ஓகே, ஸோ இதுதான் இந்த வீடியோவில் இதோ போதும். ஃபர்தராக வந்து ஒவ்வொரு வீடியோலையும் இது ரிலவெண்ட்டாக இதை வந்து ஜென்ரல்ங்கிற ஒரு ப்ளேலிஸ்ட்டில் நான் போடலான்னு இருக்கேன். இது கோஆர்டினேட் சிஸ்டம் மட்டும் இல்லை, வேறு ஏதாவது காமன் டாபிக், ஜென்ரலாக நம்ம மிஸ் பண்ணுற டாபிக், டே டு டேல யூஸ் பண்ணுறது, பட் டெக்னிக்கலாக என்ன இருக்குது அப்படிங்கிறத ஃபியூச்சர் வீடியோஸில் போடலான்னு இருக்கேன். ஸோ உங்களுக்கும் இதில் கோஆர்டினேட் சிஸ்டத்தில் வேறு என்னென்ன ஐடியாஸ் இருக்குது, வேறு என்னென்ன பண்ணணுமோ நீங்கள் கமெண்ட்டில் தெரிவிங்க. இது இல்லாமல் வந்து இப்போதைக்கு நான் வந்து சாஃப்ட்வேர் ஓரியன்ட், சாஃப்ட்வேரில் என்னென்ன கோஆர்டினேட் சிஸ்டம் நம்ம சொல்லும்போது ரிவிட்டு, PDMS E3, ஏன்னா PDMS அண்ட் E3 ஒரே சாஃப்ட்வேர் தான், அப்டேட்டட் வெர்ஷன், அண்டு AutoCAD, இந்த 3ஐயும் பற்றி நான் போடலான்னு இருக்கேன். வேறு எந்த சாஃப்ட்வேர்ஸை பற்றி உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் நீங்கள் சொல்லுங்கள். சொன்னீங்கன்னா அதை பற்றி போடுவோம். ஓகேங்களா? சரி, வேறு என்னென்ன டாபிக்ஸை பற்றி பேசலாங்கிறதே நீங்கள் போடுங்க. முடிஞ்ச அளவுக்கு அந்த டாபிக்ஸே நான் ஒவ்வொன்றா போட ஆரம்பிக்கிறேன். ஏன்னா மோர் சாஃப்ட்வேர் ஓரியன்டோட ஜென்ரல் டாபிக்ஸும் சில விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணுவோங்கிறத இந்த ப்ளேலிஸ்ட்டில் நான் இந்த வீடியோவோட கான்செப்ட். ஓகேங்களா? ஸோ இது இல்லாமல் நாங்கள் ஹேண்ட்ஸ் ஆன் சர்டிஃபிகேட் கோர்சஸ் எடுத்துக்கிட்டோம் வித் ஹேண்ட்ஸ் ஆன் மெட்டீரியல். ஸோ பேக்ரவுண்ட்லேயும் அந்த ஸ்லைடில் இருக்குது. இது இல்லாமல் ஓகே, இது லேட்டஸ்ட்டு வேணும் அப்படின்னா எங்கள் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது தான் லேட்டஸ்ட். ஓகே, லேட்டஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஓகேங்களா? என்ன டிஸ்கிரிப்ஷனை பார்த்தீங்கன்னா அதில் கொடுத்துருப்போம். கீழே மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம், வாட்ஸ்அப் நம்பர், ரெண்டுமே மொபைல் வாட்ஸ்அப். நீங்கள் கால் பண்ணலாம் அல்லது வாட்ஸ்அப் பண்ணலாம். ஓகேங்களா? ப்ரைஸ் எக்காரணத்துக்கு கொண்டு இதில் கேட்காதீங்க, இதில் டிஸ்கஸ் பண்ண மாட்டோம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்ற இது பண்ணுவோம். ஓகே, அது இல்லாமல் கட்டாயம் எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்களோ அது அந்த அளவுக்கு எங்களால் வீடியோஸ் போட முடியும். இன்னும் நிறைய கான்செப்ட்ஸ் போடலான்னு ஒரு ஐடியாவில் இருக்குது. பட் நீங்கள் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் போட முடியும். ரொம்ப நன்றி.